சிக்னேச்சர் பை மர்சா ஆசிஃப் அலி திறந்த இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு மிகவும் பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இது ரொம்பவே மோசம். ஆனால் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு டேபிள் கிடைக்கிறதுக்கு. ஸோ அது ரொம்ப மோசமான அனுபவமாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸும் இன்டீரியரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்டர் கிறிஸ்பி ஹனி காலிஃப்ளவர் ஆர்டர் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா அது ஸ்டார்டர் மாதிரி இல்லை, டெசர்ட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஹனி ரொம்ப ஜாஸ்தி போட்டிருந்தாங்க, அதில் நல்லாவே இல்லை. ஸோ அதுக்கு ரேட்டிங் 0 தான் கொடுக்க முடிஞ்சுது என்னால். மசாலா அண்ட் பன்னீர் மக்கனி ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 கிரேவிலையுமே பார்த்தீங்கன்னா சிக்கன் இல்லை பீஃப் இது 2 மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெஜிடேரியன் டிஷ்ஷில் பீஃப் இல்லை சிக்கன் மிக்ஸ் ஆகிருக்கிறது எவ்வளோ மோசம்னு நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே எல்லாமே தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அப்பமும் நானும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்பம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு கடிக்கிறதுக்கே. ஸோ அதுவும் ரொம்ப சுமார் தான். மொத்தமாக இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு மோசமான அனுபவம் தான். ஹைப் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் சாப்பாடு எதுவுமே நல்லாவே இல்லை. ஸோ அதனால் இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் காயின் பரோட்டா வாஸ் சாஃப்ட் பட் இட் வாஸ் ஸ்விம்மிங் இன் ஆயில். நான்வெஜ் ஸ்டார்டர்ஸில் தந்தூரி சிக்கனும் சார்கோல் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தந்தூரி சிக்கன் சுத்தமாக நல்லா இல்லை, ஓவர் மசாலாவாக இருந்துச்சு. சார்கோல் சிக்கன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 4 ஸ்டார் கொடுப்பேன் அதுக்கு. ஸோ இதில் வெஜ் கிரேவியில் சிக்கன் பீஃப் எல்லாம் மிக்ஸ் ஆகிருந்ததுனால நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் டிஸ்கவுண்ட் கேட்டோம். அவங்க ஆனால் சுத்தமாக டிஸ்கவுண்ட்டும் தரல. ஸோ ரேட்டும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டர் இந்த ரெஸ்டாரண்ட் நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறதுக்கு. See you in next video. Bye.